Hey everyone, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா step by step tutorial of night sky. ஒரு சிம்பிளான டிஜிட்டல் ஆர்ட் எப்படி வரைகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ Autodesk Sketchbook ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இனிஷியலாகவே அதில் ஒரு லேயர் இருக்கும் ஓப்பன் பண்ண நியூ ஸ்கெட்சில். ஸோ அந்த லேயரை வந்து ஜஸ்ட் ஃபில் கலர் யூஸ் பண்ணி ஒரு ப்ளூ கலர் வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மூன் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள் டூல் எடுத்து ஒயிட் கலரை அதில் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இது வந்து இன்னொரு லேயரில். ஓகே, ஸோ அதுக்கடுத்து மூனோட இன்னர் ஷேடிங்ஸ்க்காக இன்னொரு நியூ லேயர் ஆட் பண்ணிவிட்டு ப்ரஷ் லைப்ரரியில் பேஸ்டல்ஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதில் வந்து சூப்பர் கிரெயினி அந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு ப்ரஷ் ப்ராப்பர்ட்டி விண்டோவில் அதோட ஃப்ளோ அண்ட் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மூனோட இன்னர் ஷேடிங்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த இன்னர் ஷேடிங்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த மூணை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செலக்ட் டூல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேடிங்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரேஸ் யூஸ் பண்ணி. ஸோ நான் அந்த பேஸ்டல்ஸோட டிஃப்ரெண்ட் ப்ரஷஸ் யூஸ் பண்ணி நான் இன்னர் ஷேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஷேடிங்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து சாஃப்ட் எரேசர் அண்ட் பிளர் இந்த ரெண்டு டூல் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த மூன் டெக்ஸ்சருக்காக. ஸோ now I'm satisfied with the moon. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஷேடிங்ஸ் லேயரையும் மூன் லேயரையும் ஒன்றா மர்ஜ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எடுத்து மூனை வந்து நான் வந்து இது மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு மூன் வந்து இந்த கார்னரில் வேணும். ஸோ அதனால நான் ஜஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்மளோட பேக்ரவுண்ட் லேயர் இருக்குல்ல, அந்த பேக்ரவுண்ட் லேயருக்கு திரும்பி போயிட்டு அதில் ஃபில்லில் வந்து ரேடியல் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எடுத்து நான் இப்போ வந்து சென்டர்லேருந்து டு த கார்னர் பாட்டம் லெஃப்ட் கார்னர் வரைக்கும் நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் தான் நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணலாம். இனிஷியலாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ நான் சென்டரில் வந்து ஒயிட் அண்ட் அதுக்கப்புறம் உள்ள பாயிண்ட்ஸ் வந்து நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அது இனிஷியலாக பாயிண்ட் ஆட் ஆகும். ஸோ இங்கே வந்து ப்ளூவோட டிஃப்ரெண்ட் ஷேட் ஸ்டில் பிளாக் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் என்னோடய பேக்ரவுண்ட். ஸோ இப்போ வந்து அந்த மூன் லைட் மாதிரி தெரியும். ஸோ அடுத்து வந்து இன்னொரு லேயரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரஷ் லைப்ரரியில் ஸ்ப்ளென் 1 அப்படின்ற ஒரு ப்ரஷ் எடுத்து ட்ரீ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ப்ரஷோட ப்ராப்பர்ட்டி அந்த விண்டோவும் எடுத்துக்கோங்க, கலர் எடிட்டரும் வச்சுக்கோங்க. ஸோ வந்து நான் க்ரீன் எடுத்து ஒரு ட்ரீ ஷேப் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் க்ரீன் எடுத்து அதுக்கு மேலேயே கொஞ்சம் ஒரு சின்ன ஷேடிங் மாதிரி போடுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சைஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த ப்ரஷ்ஷோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. ஸோ இதுக்கடுத்து இன்னொரு லேயரில் வந்து ஒயிட்டை இந்த ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து நல்லா லார்ஜாக வச்சுட்டு ஒயிட் அதுக்கு மேலேயே போட்டுட்டு தென் அந்த லேயரை வந்து க்ரீன் லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு அதோட ஒப்பாசிட்டியை மட்டும் கம்மி பண்ணிடுங்க. ஸோ இட் வில் பி லைக் அந்த மூன்லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கும் அந்த ட்ரீயில். இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு சின்ன ஒரு பிரான்ச் மாதிரி வரைய போகிறேன். ஸோ இதுக்கும் நான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே டார்க் அண்ட் லைட் க்ரீன் வச்சு ஷேடிங்ஸ் தென் அந்த ரிஃப்ளெக்ஷன் மூன்லைட்டோட ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒயிட் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லேயரை கீழே கொண்டு வந்துட்டு அதோட ஒப்பாசிட்டி மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் இஸ் ஓகே. அடுத்து இன்னொரு லேயரில் வந்து நம்ம க்ளவுட்ஸ் ட்ரா பண்ணலாம். ஸோ க்ளவுட்ஸ்க்கு வந்து நான் இந்த சால்ட்டி வாட்டர் கலர் ப்ரஷ் எடுத்து ஒயிட் கலரை சும்மா அங்கங்கே ஒரு க்ளவுட் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே உள்ள லேயருக்கு மட்டும் ஜஸ்ட் ஒரு டார்க் இல்லை லைட் க்ரே ஷேடு அந்த க்ளவுட்ஸோட கீழே மட்டும் க்ரே ஷேட் கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த க்ளவுட் லேயரை வந்து ட்ரீக்கு கீழே கொண்டு போய்க்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிள் டிஜிட்டல் ஆர்ட் இஸ் ரெடி.